அடுத்ததாக ராஜகோபால் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. என்னுடைய மனைவியின் பெயர் சுகுணா. எங்களுடைய திருமண நாள் 30/4/2009. எங்களுக்கு திருமணம் ஆகி 7வது வருடம் முடியும் தருவாயில் உள்ளது. என் மனைவிக்கு இந்நாள் வரை குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. 2012ஆம் வருடம் ஒரு முறை IVF ட்ரீட்மெண்ட் முறையில் முயற்சித்தோம். கரு வளர்ச்சி இல்லை. 2013ஆம் வருடம் 6 மாதம் இடைவெளியில் 2 முறை IVF முறையில் முயற்சித்தோம். பலன் எதுவும் இல்லை. 2014ஆம் வருடம் கரு உருவாக்கி வைத்தோம். ஆனால் உடல்நிலை ஒத்துப்போகவில்லை. 2016ஆம் ஆண்டு மறுபடியும் IVF முறையில் முயற்சித்து கரு உருவாகி 6 மாத காலம் நல்ல முறையில் இருந்தது. திடீரென்று ஒரு நாள் இரவில் 1 மணி அளவில் பனிக்குடம் உடைந்தது. சுமார் 15 நாட்கள் கழித்து ஒரு குழந்தை வயிற்றிலேயே இறந்து தானாக வெளிவந்து விட்டது. பிறகு உடன் மற்றொரு குழந்தை வெளியில் வந்து 1 மணி நேரம் உயிருடன் இருந்தது. 22 வார காலம் சரியான வளர்ச்சி இல்லாமையால் குழந்தையை காப்பாற்ற இயலாது என டாக்டர்கள் மறுத்தனர். சில மணி நேரத்திலேயே 2வது குழந்தையும் இறந்துவிட்டது. எனவே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நீங்கள் தான் நல்ல ஒரு பரிகாரம் கூற வேண்டும் சுவாமிஜி. சுவாமிஜி, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு இந்த புத்திர பாக்கியத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வருதுன்றதை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது என்ன இதுன்னா, பூர்வ ஜென்மத்தில் பட்சி தோஷம்னு வந்திருக்கு. அதனால தான் இந்த இதில் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு வந்திருக்கு. இந்த பட்சி தோஷத்துக்கு சில பரிகாரங்களை சொல்கிறேன். ஒன்றும் கஷ்டமான பரிகாரம் கிடையாது. அதாவது நீங்கள் வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில வீடுகளில் குருவிக்காக பானையை கட்டி வச்சுருப்பான். இந்த குருவி அதில் தங்கி முட்டையிடும். அந்த மாதிரியான பானைகளை வாங்கி உங்களுக்கு அதிகபட்சம் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ எத்தனை நாள் ஆகிருக்கு கணக்கு போட்டு, வருஷம் ஆகிருக்கு கணக்கு போட்டு, ஒரு வருஷத்துக்கு ஒன்றுன்னு நீங்கள் அதை மாதிரி நீங்கள் கட்டி தொங்க வச்சுருங்க. உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் உறவுக்கார வீட்டில் கூட வைக்கலாம். அது ஒன்றும் இல்லை, அந்த பானையில் சின்னதாக ஓட்டை போட்டு உள்ளே அந்த பழைய துணியை வச்சுருவா. அதில் குருவிகள்லாம் தங்கி முட்டையிட ஆரம்பித்தா இந்த தோஷத்துக்கு ஒரு நல்ல நிவர்த்தி ஒன்று. அப்புறம் 2வது பரிகாரம், திருவண்ணாமலையில் நீங்கள் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கோ உங்கள் கணவர் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கோ யாராவது ஒருத்தர் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி கணவன் மனைவி யாராவது ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி திருவண்ணாமலை போய் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டோம். உண்ணாமலை தாயார்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். பெண் குழந்தை பிறந்தால் பார்வதி சம்பந்தமான பேர் வைக்கிறதாகவும், ஆண் குழந்தை பிறந்தால் ஈஸ்வரன் சம்பந்தமான பேர் வைக்கிறதாகவும் திருவண்ணாமலை போய் அடியண்ணாமலைபுரத்தில் இருக்கிற உண்ணாமலை தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். இது 2வது. அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணமான அதே மாதம் அதே நட்சத்திரம் அன்னைக்கு மன்னார்குடி போய் அங்கே இருக்கிற ராஜகோபால சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். இதை மட்டும் செய்யுங்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும். உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆனால் மருத்துவ செலவு குறையிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சுவாமியை நம்புங்க, கட்டாயம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 6ஆம் இடமான கன்னியிலே குரு அமர்ந்து கொண்டு மீனத்தில் இருக்கும் புதன் சுக்கிரனை பார்த்து கொண்டிருப்பதால் மேஷத்திற்கு யோகம். புதனிற்கு நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. திருமண வயதில் உள்ள மேஷ ராசியினர் சிலருக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படலாம். அஷ்டம சனி முடியும் நேரத்திலே திருமணம் நடக்கும். ஆனால் அதற்கான துவக்க நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் பெண் பார்த்து ஜாதகம் பார்த்து பேசி முடித்து திருமண தேதி குறித்து முகூர்த்தத்திற்கு லக்ன பத்திரிகை எழுதி தயாராக உங்களை வைத்து கொள்ளலாம். சனி பெயர்ச்சி ஆகும் நேரத்திலோ அல்லது சனி பெயர்ச்சி ஆன பிறகோ திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான துலாமிற்கு வருகிறது. 7ஆம் இடத்திற்கு குரு வரும்பொழுது திருமணம் நடைபெறும் அல்லது நிச்சயமாகும். மாணவ மாணவியர் இன்றைய தினம் எழுதுகின்ற தேர்வுகள் அனைத்திலும் வெகு சிறப்பான மதிப்பெண் வாங்குவார்கள். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் போன்றவை வெகு சிறப்பாக இருக்கும். தனஸ்தானாதிபதி சுக்கிரன் தனகாரகனால் பார்க்கப்படுகிறது. உச்சம் பெற்ற சுக்கிரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது.
சுபகிரகங்கள் மூன்றும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே மேஷ ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. உச்சம் பெற்றிருக்கும் ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. கன்னியில் குரு, மீனத்தில் புதன், சுக்கிரன், 3 சுப கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பது ஒரு அற்புதம் என்று சொல்லலாம். மிக மிக அரிதான கிரக அமைப்பு இது. ரொம்ப ரேர் இந்த மாதிரி அமையிறது. பிற கிரகங்கள் சேராமல், பாப கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற மற்ற எந்த கிரகங்களும் சேராமல் 3 சுப கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற, இணைந்திருக்கின்ற அல்லது பார்த்து கொள்கின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம் உருவாகி இருக்கிறது. இது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் என்று உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய தசாபுக்தி வலுவாக இருக்குமேயானால் பல மடங்கு நன்மைகள் நடைபெறும். இப்பொழுது அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் நாள். மாணவ மாணவியர் இன்றைய தினம் எழுதுகின்ற தேர்வுகளிலே மிக அதிக மதிப்பெண் பெற்று வெகு சிறப்பாக தேர்ச்சி காண்பார்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிக அதிகமான நல்ல லாபம் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். தனஸ்தானாதிபதி, ராசி அதிபதி ஆகிய இரண்டும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது குரு புதன் பரிவர்த்தனை ஏற்பட்டு குரு புதனையும் சுக்கிரனையும் பார்த்து கொண்டிருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே அதிக நன்மைகள் அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து வயதினருக்கும் ரிஷபராசியினருக்கு நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 7க்குடைய குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு களத்திரகாரகனாகிய சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தோன் களத்திரகாரகன் ஆகிய இரண்டும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக சந்தித்து கொள்கின்றன. ராசி அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. குருவுடன் பரிவர்த்தனா யோகமும் பெற்றிருக்கிறது. புதன் வீடான கன்னியிலே குரு இருக்கும் பொழுது குருவின் வீடான மீனத்திலே புதன் அமர்ந்திருப்பது ஒரு மிக சிறப்பான ஒரு யோகம். எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கு இன்றைய தினம் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் தொடர்பான தடைகள் எல்லாம் நீங்கும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் உபத்திரவம் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். தேக ஆரோக்கியம் சீராகும். பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். வியாபாரம் சிறந்து வழங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரெல்லாம் இன்று தேர்வு எழுதினால் அதிலே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இது ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நல்ல நாள். மிதுனம் என்னும் ஸ்திர ராசியிலே பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடமான கன்னி என்னும் ஸ்திர ராசியிலே குருவும் 10ஆம் இடமாகிய மீனம் என்னும் ஸ்திர ராசியிலே புதன் சுக்கிரன் சேர்க்கையும், அதில் சுக்கிரன் உச்சமும் புதன் நீச்சபங்கமும் புதன் குரு பரிவர்த்தனையும் சேர்ந்து ஏற்படுவது என்பது அற்புதமான ஒரு யோகம். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக நடைபெறும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற யோகம். 9ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது மிகச்சிறப்பான யோகம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதை காட்டிலும் மிகப்பெரிய யோகம். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி ஆகிய இரண்டும் வெகு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் ஏதாவது கொஞ்சம் டல் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ டல் அடிக்காது, டால் அடிக்கும் பலபலன். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியர் கல்வியிலே மிக மிக அற்புதமாக இன்றைய தினம் முன்னேற்றம் காண்பார்கள். கல்வி முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், இறையருள் கைகூடுதல் போன்ற அனைத்து நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்களெல்லாம் தீரும்.